சவுதி அரேபியாவே முஸ்லிம் கண்ட்ரோல்ல கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்த இலுமினாட்டி இருக்காங்களே, இலுமினாட்டி அந்த குடும்பத்தை சேர்ந்த சில லேடிஸ் சவுதி அரேபியா ரோட்ல நடந்து போயிருக்காங்க. நீங்க சவுதி அரேபியா போனீங்கன்னா எந்த லேடிஸும் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் சாரி எல்லாம் கட்டி ரோட்ல போக முடியாது. அபயான் இருக்கு, அந்த ஃபுல்லா உடம்பு மறைக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு. அதை போட்டுட்டு தான் சவுதி அரேபியாவில் நீங்க நடந்தே போக முடியும். ஆனா இந்த இலுமினாட்டி குடும்பத்தை சேர்ந்த லேடிஸ் அந்த மாதிரி அபயா போடாம நடந்து போனாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னால நடந்த இடம் கோபர் தமாம்ல. அப்போ அங்க இருக்கிற முஸ்லிம்கள் ஒண்ணு சேர்ந்து, இங்க பார் நீ இந்த மாதிரி போக கூடாது, யாரு சட்டம் போட்டிருக்காங்க. சண்டை போடும் பொழுது அந்த பொம்பளை என்ன பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு போன் பண்ணிருக்காங்க. அப்போ சவுதி அரேபியா கவர்மெண்ட்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்து அந்த பொம்பளையில கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டு போயிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சவுதி அரேபியாவில் இருக்கிற இந்த பெரிய பெரிய மசூதியில் இருக்கிற அதுல வந்து முட்டாவாசன் சொல்லுவாங்க தலைவர்கள், இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஓகே இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்போம். நம்ம நாட்டுக்குள்ள இவ்வளவு வாட்டுக்கு நடந்து போற ஆளுங்க நம்ம கேட்டா நமக்கு ஒண்ணு மரியாதை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க, நாளைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஆக்ஷன் எடுப்போம் சொல்லி பேசிட்டு இருக்க போலீஸ் வந்து 250 பேத்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் திட்டம் போட்டாங்களோ 250 பேத்த வீட்டுக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. எல்லாத்தையும் ஜெயில வச்சு எரிச்சு கொண்டாங்க. சவுதி அரேபியால ஒரு முஸ்லிம் 250 முஸ்லிம் தலைவர்களை ஜெயில வச்சு எரிச்சு கொண்டிருக்காங்க இலுமினாட்டிகள். அப்ப எவ்வளவு திமிரு இருக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க நாட்டுல யாருக்குமே சுதந்திரம் இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த நாடும் யாருக்குமே சொந்தம் இல்ல, அவங்க வச்சதான் சட்டம். ஆனா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் இன்னும் உள்ள போகல, மெக்கா மெதினா. அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போற அன்னைக்கு தான் விஸ்வரூபம் வெடிக்கும்.